ஹாய் காய்ஸ், வாங்க இது மாதிரி சூப்பரான பர்த்டே ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கொலாஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ்குள்ளே வந்துடும். உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 20 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்குங்க. கீழே கேன்வாஷை செலக்ட் பண்ணிவிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபோட்டோஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது. உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துங்க. கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள். பக்கத்தில் பிரைட்னஸ்ன்னு இருக்கும், அதை கம்மி பண்ணி வச்சுங்க. பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துங்க. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பிக்சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட்டிங் ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். நம்ம இன்ஷாட் ஆப்பில் எடிட் பண்ண ஃபோட்டோ காமிக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸ் காமிக்கும். அது மேலே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நான் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். டிக் ஐக்கானை கொடுத்துங்க. கீழே ஆட் ஃபோட்டோன்னு இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே வந்து அந்த 3 ஃபோட்டோவும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் பாருங்கள். அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. கீழே ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபோட்டோஸை. உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ற வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். இந்த ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துங்க. டிக் ஐக்கானை கொடுத்துட்டு ஸ்டிக்கர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிங்க. ஹாப்பி பர்த்டேன்னு டைப் பண்ண உடனே நிறைய ஸ்டிக்கர்ஸ் காமிக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுங்க. நான் கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். மேலே சேவ்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும் கேலரியில். இதே மாதிரி எடிட்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.